கேரளாவில் நடைபெற்று வரும் சர்வதேச திரைப்பட விழாவில் 68 நாடுகளைச் சேர்ந்த 177 திரைப்படங்கள் திரையிடப்படுகின்றன. 29வது சர்வதேச திரைப்பட விழா கடந்த 13ஆம் தேதி துவங்கி வரும் 20ஆம் தேதி வரை நடைபெறவுள்ளது. திருவனந்தபுரம் மாநகரத்தின் பல்வேறு பகுதிகளில் உள்ள 15 திரையரங்குகளில் 68 நாடுகளில் இருந்து 177 திரைப்படங்கள் திரையிடப்பட்டு வருகின்றன. 13,000 பிரதிநிதிகள் இந்த விழாவில் பங்கேற்று திரைப்படங்களை காண்பதற்கான நுழைவுச் சீட்டுகள் பெற்றுள்ளனர். இதனால் ஒவ்வொரு திரையரங்கின் முன்பும் கேரளா மட்டுமின்றி தமிழகம் உள்ளிட்ட பல்வேறு மாநிலங்களில் இருந்து ஏராளமானோர் நீண்ட வரிசையில் காத்திருந்து திரைப்படங்களை கண்டுகளித்து வருகின்றனர். நான் இங்கே வந்து 3ஆவது நாள். ஃபர்ஸ்ட் நாள் 3 படம், செகண்ட் நாள் 4 படம், இன்னைக்கு 2 படம், மொத்தமாக 9 படம் பார்த்துருக்கேன். இன்னும் நிறைய படம் பார்க்கறதுக்கு இருக்கு. இப்போ இங்க ஸ்கிரீன் பண்றது ஆர்ட் ஆஃப் வார்ஃபேர்னு ஒரு மலை. பூல என்ன கிடைச்சிட போதுன்னு சாதாரணமா நினைச்சிடாதீங்க. இங்க ஒருத்தர் 1 ஏக்கர் மலர் விவசாயம் பண்ணி 30 லட்சம் ரூபாய் சம்பாதிக்கிறார். எப்படின்னு தெரிஞ்சுக்க ஃப்ரீடம் ஆப்பை டவுன்லோட் பண்ணுங்க. வேலை படம் ஸ்கிரீன் பண்றாங்க. அந்த படத்துக்கு நிறைய எக்ஸ்பெக்டேஷன் இருக்கு. பெரிய கியூ நிக்குது. ஒரு ஃபேமஸ் டைரக்டர் அவரு. தமிழ் படம் நாளைக்கு ஒரு தமிழ் படம் இருக்கு, அங்கம்மாள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு படம். கீதா கைலாசம். இப்போ தமிழ் சினிமாவில் நிறைய ஹீரோஸ்லாம் அமரன் கூட சிவகார்த்திகேயன் அம்மாவை சொன்னாங்க, அவங்க நடிக்கிறாங்க. ஸோ அந்த படத்துக்கு நாளைக்கு போகிறோம். ஏன் வந்தேன்னா பேசிக்கலி சும்மா ஜஸ்ட் செலிப்ரேட் சினிமா கிரேஸ்க்காக. அவ்வளோதான். இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி இல்லை இதுதான் என் ஃபர்ஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ். அது நல்லா இருக்கு பார்க்கலாம். இதுக்கப்புறம் தான் நிறைய போகணும்.